சப்பா குளத்துக்கு போயிட்டு வர போய் தவிச்சு போயிட்டேன். துணியெல்லாம் காய போட்டு செத்த நேரம் போய் படுக்கணும். இவளுகளை வேலை பார்க்க சொன்னேன், பார்த்தாளுகளா பார்க்கலையான்னு வேற தெரில. கொடியை நம்ம ஒசரத்துக்கு கட்ட சொன்னா அவைய ஒசரத்துக்கு கட்டி வச்சிட வேண்டியது. எட்டுதா கொண்டாடுதா. சப்பாடா எல்லாம் காய போட்டு முடிச்சாச்சு, முடிஞ்சது. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டதுக்கு அப்புறம் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் இதெல்லாம் சாயங்காலம் போல மடிச்சு வைக்கிறதுக்கு இவளுகளை வேற தாங்கணும். என்ன ஒரு சத்தமும் இல்லாம இருக்கு. சோபால உள்ள பொருள் எல்லாம் அந்தந்த ஆள கிடக்கு. ஒண்ணுமே ஒதுங்கச்ச மாதிரி தெரியலையே. இந்த இலையவளை இந்த பாத்திரத்தை ஃபுல்லா தேய்ச்சி போடுன்னு சொன்னேன். என்ன வேலை பார்த்துருக்கா, ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்கல. எங்க இருக்காளுங்க, ஒரு சத்தத்தையும் இன்னைக்கு வந்து விடட்டும். ஏ சத்யா, ஏ சோனி, இது என்னது மெத்தையா எல்லாம் குப்பை தொட்டியா இந்த லட்சத்துல கிடக்கு? எங்கிட்டா போய் தொலைஞ்ச அளவுக்குல தெரியல. எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கேன், காது தான் கேட்குமோ கேட்காதோ. சரி, நீ பார்த்த நாடகம் முடிஞ்சிருச்சுல, இப்போ சீத்தமிழ் வை, நான் நாடகம் பார்க்கணும். இருட்டி, இப்போ ஒரு நாடகம் போடுவான், அதையும் பார்த்துட்டு தரேன். அதுக்கப்புறம் நீயே ரிமோட் வச்சுக்கோ, நீயே ஃபுல்லாக பாரு. ஏன் நாடகம் இப்போதான் போடுவான், கார்த்திகை தீபம் பார்க்கணும். நான் ஒழுங்கு ரிமோட்டை தந்துட பார்த்துக்கோ. ஐயா, அது ஒரு நாடகம் போட்டு அருன்னு அறுத்துட்டு இருக்காங்க, அதை ஒரு நாடகம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கியாக்கும். நீ இருந்தால் மொக்க நாடகம் சிறகடிக்க ஆசை பார்க்க, நான் ஏதாச்சும் நீ சொல்கிறேன்னா நீ இவ்வளோ நேரம் பார்த்தலாம் கூட ரிமோட்டை நான் பார்க்க போகிறேன். யாரும் பார்க்க வேண்டாம். காலை கீழே இருக்கட்டி, காலை முறிச்சு போட்டுருவோம் பார்த்துக்கோ. நான் என்ன செய்ய சொன்னா ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டிவி பஸ் நொறுக்குன்னா எல்லாம் சரிபட்டு வந்துடும். டிவியா உங்களுக்கு சோறு போடுது. என்னாச்சுமே, ஏன் இவ்வளோ கோபமா இருக்க? கோவப்படாம உங்களை மடியில் போட்டு கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க பார்த்த வேலைக்கு? சரி சத்யா, நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? வீட்டை ஃபுல்லா தூத்து வைங்க சொன்னோம்ல, என்ன செஞ்சிருக்க நீனு? வாண்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பாத்திரத்து ஃபுல்லா தேய்ச்சி போடுங்கன்னா இல்லையா? என்ன செஞ்சிருக்க நீனு? ரெண்டு பேரும் வெளியே வாங்க ஃபர்ஸ்ட். நான் பாத்திரம் தேய்ச்சிட்டோம்லம. நானும் வீட்டெல்லாம் தூத்துட்டு வந்து தான் டிவி பார்க்க உட்காந்துருக்கோம். அப்படியா? சரி, என் கூட ரெண்டு பேரும் வாங்க கொஞ்சம். எதுக்கு டி? நம்ம தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே வந்து உட்காந்துருக்கோம். நீனாலும் பாத்திரம் ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டேன், என்ன எதுக்கு அம்மா திட்டிக்கிட்டு இருக்கா? சத்யா, அடி வாங்கிறாத, போயிரு பத்துக்கோ. நான் பாத்திரத்தை ஒழுங்கா தேய்க்கல, நீ பாத்தியோ? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வீட்டை தூத்தியா? அம்மா அதுக்கு தான் கோபமா இருக்கான்னு நினைக்கேன். நானும் ஒழுங்காத்தான் வீட்டை தூத்துருந்தேன். அம்மா எதுக்கு தான் கோபமா இருக்காளோ தெரியல. இவளுக்கு இடுப்புல பிடிச்சுன்னா நம்ம மேலதான் அவளை கோபத்தையும் காட்டுவா. இவளை யார் குளத்துக்கு போக சொன்னது? ஏ என்ன, ரெண்டு பேருக்கும் வர முடியலையா? எப்போப்பா அம்மா கூப்பிடுற, ஓடு. ரெண்டு பேரும் சேர்த்தான கூப்பிட்டா நீயும் வா. என்ன ஏக்கு முதல்ல போக சொல்ற? நீ தானே மூத்தவா, நீ தான் ஃபர்ஸ்ட் போகணும் போ. இதுக்கு மட்டும் தான் மூத்தவான் உனக்கு கண்ணு தெரியுமோ? மற்றதுக்கெல்லாம் மூத்தவான் கண்ணு தெரியாது. ஒரு நேரமாச்சு அக்கான்னு கூப்பிட்டுருக்கியா மூத்தவான் நினைச்சு? ஓ, உனக்கு அக்கான்னு கூப்பிடணும்னு வேற ஆசை இருக்கா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பாப்பா, வீணா ஆசையை வளர்த்துக்கிடாத. இப்போ அம்மாட்ட ரெண்டு பேத்துக்கு என்னமோ காத்துட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்று போலயே போவோம். வா வாங்க வாங்க. ஏம்மா என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? நீ வீட்டை ஃபுல்லா தூத்துட்ட அப்படிதானே? ஆமாம்மா, நான் எல்லாத்தையுமே தூத்து பறிக்க அழுட்டனே. ஏடி, இந்த சோபாவை பாரு. டீ கப்பு, கர்ச்சீப்பு, டவல் எல்லாம் அந்தந்தால இருக்கு. சோபால எடுத்து உதறின மாதிரியே தெரியல. அப்ப வீட்டை மட்டும் தூத்துட்டேன்னு சொல்ற? அடுத்து பெட்ரூம்க்கு வா. ஏடி, இது என்னது? படுக்கிறதுக்கு மெத்தையா இல்ல குப்பை தட்டியா போட்டுட்டீங்களா? என்ன லட்சணத்துல கிடக்கு? காலையில எந்திரிச்சு அந்த போர்வை மடிச்சு வச்சிருக்கேன் நீனு. ரெண்டு சட்டை கிடக்கு. யார் யார் சட்டை ஒழுங்கா சொல்லுங்க. பிங்க் கலர் என்னோடதுமா. அப்ப அந்த மஞ்சள் கலர் சொக்கா யாருக்குள்ளது? வாங்குறதா சோனி? ஆமாம்மா. சரி, இப்ப சொல்லு. இதான் நீ வீட்டை ஃபுல்லா ஒதுங்க வச்சு தூக்குற லட்சணமா? ஏம்மா, நீ வீட்டெல்லாம் நீ ஒதுங்க வைக்கவே சொல்லல. நீ வீட்டை மட்டும் தான் தூருங்கன்னா நான் வீட்டை மட்டும் தூத்து போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? சரி, அடுத்து அம்மா நீங்க தான். நீங்க பார்த்த வேலையை பார்க்கணும்ல, வாங்க கிச்சனுக்கு. ஏ என்ன, வா. ஏம்மா, வாயை திறந்துடாத, கொன்னே போட்டுருவேன். நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பாத்திரத்தை ஃபுல்லா கழுவி போடுன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்க நீனு? நீ சிங்கிள் பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுன்னு மட்டும்தானம்மா சொன்னேன். அதான் நான் அதை மட்டும் கழுவி போட்டேன். எங்க அந்த விளக்கமாற? ஏடி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லுங்க. சோறு போட்டு சாப்பிடுங்கன்னா சோத்தை மட்டுமா போட்டு சாப்பிடுவியே? உங்கள்கிட்ட தானே கேட்க, வாய் திறந்து பதில் சொல்லுங்க. இல்லம்மா. இல்லம்மாண்ணா, சோத்தை மட்டும் போட்டு சாப்பிடுவீங்களா, கூட எதுவும் வச்சு சாப்பிடுவீங்களா? குழம்பு கூட்டெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவோம். சோத்தை போட்டு சாப்பிடுங்கன்னா சோறு குழம்பு கூட்டுன்னு வச்சு சாப்பிடணும் தெரியுதுல்ல. சோத்தை மட்டும் போட்டு சாப்பிட மாட்டேங்கியல்ல. அந்த மாதிரி நான் வீட்டை தூருங்க அப்படின்னா ஒரு பொட்டை பிள்ளைக்கு
சிங்கிள பாத்திரம் கிடக்கு கழுவி இருந்துட்டு போனா. சுத்தி சுத்தி உள்ள பாத்திரத்தெல்லாம் விடு, சிங்கிள கிடந்த 4 பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சிருக்க. அப்ப பொட்ட பிள்ளைல உங்களை என்ன செய்யணும்? வளர்க்கறது சரியில்லை. ஒவ்வொரு வீட்டுல பிள்ளையில வேலை பார்க்க விட்டு ஆத்தாமா ரெஸ்ட் எடுக்கவும்ல, அந்த மாதிரி உங்களை வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. சரி, இன்னைக்கு நம்ம அம்மா குளத்துல போய் துணியை ஃபுல்லா துவைக்க போயிருக்காளுன்னு நினைச்சிருக்கீங்களா 2 பேரும்? நீ நல்ல ஜாலியாக உன் ஃப்ரெண்ட்ஸோட குளத்துல போய் என்ஜாய் பண்ணிட்டு தானம்மா வர. செத்தா சோனி, எது என்ஜாய் பண்ண போனா? 2 நாளா பெஞ்ச மழையில அவுத்து அவுத்து போட்டிருக்கிய. அவளாச்சி குளிச்சுட்டு அவுத்து போடுவா, நீ தண்ணி பக்கமே போல 2 நாளா. ஆனா உன் துணி மட்டுமே 4 துணி கிடந்துச்சு. கார்த்திகை வருதுன்ட்டு போற தலைன்னு ஒரு அவ்வளோத்தையும் மூசு மூசுன்னு அலசி போட்டு வந்து நிக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ண போனோம் நம்மள. ஆக மொத்தத்துல நான் சரியில்லை. வலிக்கு அடிக்காதம்மா. வலிக்கணும் தானே அடிக்கேன். ஆத்தாடி, நம்ம நைஸ்கூல ஓடிடுவோம். எம்மா அவ ஓடுறாம்மா. ஏ சத்யா, ஒழுங்கா நின்று. ஓடணும்னா பத்துக்கோ தொலைச்சு எடுத்துருவேன். ஏ சத்யா, ஒழுங்கா நின்று. தெருவுக்கு மட்டும் போனியோ பொண்ணு எடுத்துரும் பத்துக்கோ. ஏம்மா அடிக்காதம்மா, வேண்டாம்மா. நான் இனிமேல் ஒழுங்கா எல்லா வேலையும் பார்த்துருவேம்மா. நான் மட்டும் அடி வாங்கணும்ல, நீ வாங்கு. ஏம்மா ப்ளீஸ்மா, அடிக்காதம்மா ப்ளீஸ்மா. நான் இனிமேல் ஒழுங்கா எல்லா வேலையும் பார்த்துருவேம்மா. ஏடி, ஆனவனா இனிமேல் தெருவுக்கு ஓடி வராத. இது என்ன புதுசா படிச்சிருக்க? ஆனவனா தெருவுக்கு ஓடி வர்றது? காலை ரெட்டி முறிச்சு எடுத்து வீட்டுக்குள்ள போட்டுருவோம் பத்துக்கோ. எம்மா இந்த விளக்கமாறு. ஏம்மா ப்ளீஸ்மா, தெருவில் வச்சு அடிக்காதம்மா ப்ளீஸ்மா. காத்து பிடிச்சி திரும்பி விட்டுருவோம் பத்துக்கோ. ஒழுங்கா வீட்டுக்குள்ள ஓடுப்போ. சரிம்மா, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், விட்டுருமா. போகல. நல்லா இருக்கு உன் அடிப்பு. என்னையும் மட்டும் உள்ள போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவளை வெறும் காத்து மட்டும் திரும்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போங்க. ஏடி, அப்ப அவளை என்ன செய்யணும்? கொண்டு போட்டுட்டுமா? நீ வீட்டுக்குள்ள கடந்து மாட்டிக்கிட்ட, அவ வெளியே ஓடி வந்துட்டல்ல, தெருவுல போட்டு அடிக்க சொல்றியா அவளை? நீ சும்மா நடிக்காதானே? உன் மூத்த பிள்ளைன்னொன்னே நீ அடிக்க மாட்ட. என்னை தானே எப்போதும் போட்டு அடிப்ப. நான் தெருவுக்கு ஓடி வந்தாலும் உள்ள இழுத்துட்டு போய் அடி வெளுப்ப. இவளை மட்டும் போன்னு விட்டுற. ஏடி, பிள்ளைன்னா 2 பிள்ளை தானே. மூத்த பிள்ளை இளைய பிள்ளைலாம் கிடையாது. 2 பேரையுமே இனி வெளியே போட்டு அடிக்க முடியாது. அவ வீட்டுக்குள்ள போட்டு அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. நானும் இனிமேல் நீ அடிக்க வரதுல வெளியே ஓடி வந்துடும் பாரு. உள்ள இழுத்துட்டு போய் அடி, அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. உள்ள போய் அவளை அடிக்க தானே போறேன். அடிச்சு கிழிச்ச நீ அடிக்கிறது எனக்கு தெரியாதா? சோனி, நீ வாங்கினது பத்தலன்னு நினைக்கேன். ஒழுங்குக்கு மரியாதை உள்ள போயிரு சொல்லிட்டேன். உனக்கு எப்போதுமே அவ மேலதான் பாசம் உண்டு. என் மேலாம் உனக்கு எந்த காலம் பாசம் உண்டு? என்னை குப்பு தொட்டில தான் இருந்து எடுத்துட்டு வந்தியோ என்னமோ தெரியல. சோனி, இந்த உண்மை உனக்கு ரொம்ப நாளா தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிட்டு இருந்தோம். இப்ப தெரிஞ்சிட்டாமா. பொயிரு பத்துக்கோ. சோனி, உண்மை தெரிஞ்சிட்டுன்னு எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாத சோனி. என்ன தெரிஞ்சாலும் 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னைக்குனாலும் நான் தான் உனக்கு அக்கா, சரியா? சரி, நீ இங்கிட்டு கொஞ்சம் திரும்ப. ஏம்மா, சோனிக்கு உண்மை தெரிஞ்சிட்டு பத்தியா? எதுக்கு உண்மை? அவ சும்மாவே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ கூட கொஞ்சம் அவளை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கியோ? பாவமே, பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டு தெருவுல போட்டு அடிக்குவான்னு பார்த்தா நீ ஓவரா தான் வாய் பேசிக்கிட்டு இருக்க. கையை முறிச்சு எடுத்துருவோம் பத்துக்கோ. ஏம்மா, சோனி அப்பதான் கொஞ்சம் என் கூட சண்டை போட்டு சமாதானம் ஆவான்னு தான் அப்படி சொன்னம்மா, விடுமா. ஒழுங்கா 2 பேரும் வீட்டுக்குள்ள ஓடிடுங்க பத்துக்கோங்க, போங்க. சோனி, வருத்தப்படாதானே, வா போவோம். நீ ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டே நிக்க? 2 பேர்த்தையும் என் வயிற்றுல இருந்தா பெத்தேன், போ. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. தெரியலன்னா பிறந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேளு, போ. சப்பா, இதுகளை பத்தி மேய்க்கிறதுக்கு வேலை வந்த உடனே நானே அந்த வேலையை பார்த்துருக்கலாம் போல. இவங்கள்ட்ட சொல்லி அதை பார்க்காம விட்டு இவங்களை அடிக்கங்கிற பேர்ல எனக்கு கூட கொஞ்சம் தான் உடம்பு வலிக்கு. கார்த்திகளுக்கு வேற வேலை பார்க்கணும். அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்னன்னு தான் பார்க்கவோ தெரியல. ஏக்கா, வாலட்சுமி, எதுக்குக்கா பிள்ளையில போட்டு அந்த திட்டிட்டு கிடந்திய? திட்டாம என்ன லட்சுமி பண்ண சொல்ற? நான் போய் குளத்துல துணியை துவச்சிட்டு வரேன். ஒரு ஆள் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு ஒரு ஆள் வீட்டை தூத்துறேன்னு இருக்கேன். 2 பேரும் நீ வீட்டை மட்டும் தானே தூக்க வச்சுன்னு சொல்லி ஒருத்தி தரையை மட்டும் தூத்து வச்சிருக்கா. மெத்த சோவெல்லாம் அந்தந்தால குப்பையாட்டம் கிடக்கு. இன்னொருத்தி சிங்கிள் பாத்திரத்தை மட்டும் தானே கழுவ வச்சோன்னா, நான் சிங்கிள் பாத்திரத்தை மட்டும் தான் கழுவுன்ட்டு அதை மட்டும் கழுவி போட்டுருக்க. சுத்தி உள்ள பாத்திரம் ஃபுல்லாக அந்தந்தால கிடக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகள் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? சின்ன பிள்ளைகள் தானக்கா, விடுங்க. இதுக்கு போட்டு எதுக்கு அந்த பிள்ளை அந்த திட்டிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லாத லட்சுமி. உன் பிள்ளைன்னா சின்ன பிள்ளை. நீ சொல்லாமே வீட்டில் என்ன வேலை பார்க்கு. நான் டெய்லியுமே இவ்வளவு வேலை
பார்க்க சொல்றேன். என்னைக்கோ ஒரு நாள் தானே. சரி நம்ம அம்மா பாவம் தானேன்னு சொல்லி பார்த்து கொடுப்போம்னு எண்ணம் இருக்கா இவங்களுக்கு? சரிக்கா விடுங்க, வருத்தப்படாதீங்க. நீங்களே வேலை பார்த்து பழக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அவங்கள திடீர்னு பார்க்கச்சுன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? போக போக பிள்ளைகள் கத்துக்கிடும். ஏ லட்சு, என்ன இப்பதான் வாரியில 3 பேரும் இவ்வளவு நேரம் ஆயிட்ட துவைச்சு முடிக்க? ஆமாக்கா, துவைச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் குளிக்க போனோம். நேரம் போனதே தெரியல. குடும்பம் குட்டின்னு அக்கறை உள்ளவங்களுக்கு தான் நேரம் போகுதா போகலையான்னு தெரியும். உனக்கு எப்படி நேரம் போகுதா போகலையான்னு தெரியும்? அக்கா, அப்ப எங்களுக்குலாம் எங்க குடும்பத்து மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல வரீங்களோ? உன்கிட்ட நான் எதுவும் பேசணும்னா நான் சின்ன பொண்ணு கூட தானே பேசிட்டு இருக்கேன். அவ என்னை 2 பேசுவா, நான் அவளை 2 பேசுவேன். நீ எதுக்கு உள்ள வர? நாங்களும் அவ கூட தானே வந்திருக்கோம். அப்ப எங்களையும் சேர்த்து சொல்றது தானே அர்த்தம். நான் உனக்குன்னு சொல்லி சின்ன பொண்ணை மட்டும் தான் சொன்னேன். உங்களுக்கு எங்க அக்கறை இருக்குன்னு நான் கேட்கலையே. உங்களுக்குன்னு சொன்னாதான் உங்க 3 பேரையும் சொல்றதா அர்த்தம். நீ வீணா வம்புக்கு வரான்னு சொல்லிட்டேன். ஆமா, உங்கள்ட்ட சண்டை போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏ நாலுமுடி, அவங்க என்னையும் தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வீணா சண்டைக்கு போறீங்க? அவங்க ஒன்னையும் சொல்ற மாதிரி தான் எங்களையும் சேர்த்து சொல்றாங்க சின்ன பொண்ணு. வசந்தி விடுமா, லட்சுமி சும்மா விளையாட்டுக்கு சின்ன பொண்ணுட்டு தானே பேசிட்டு இருக்கா. நீ எதுக்கு வீணா கோவப்பட்டுட்டு இருக்க? விடுங்க அதோட இந்த பேச்ச. சரி லட்சு, வாய் எதுக்கு அப்படியே நிக்கி, கொஞ்சம் கீழே இறக்குங்க. சரி, 2 பேரும் வீட்ல வேலை கிடக்கு போய் பார்க்கணும்ட்டு ஓடி வந்தியே. இப்ப 2 பேரும் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கியே. அதானே, 2 பேரும் எங்களை விட்டு போட்டு ஓடி வந்தியே. வீட்டுல வேலை கிடக்குன்ட்டு. இப்ப வேலை எங்க போச்சு? ராணியக்காக்கு 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு. எல்லா வேலையும் பார்த்து வச்சிரும். லட்சுமி அக்காக்கு சொல்லவே வேண்டாம். பூமாரியே எல்லா வேலையும் பார்த்துருவா. வேற இவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? ஏன் நீயும் பொட்ட பிள்ளை தானே பெத்து வச்சிருக்க? பார்க்க சொல்ல வேண்டியதானே? உங்க பிள்ளைல மாதிரில என் பிள்ளை வீட்ல வேலை பார்க்காது. வீட்ல ஒரு துரும் போடாது. நானே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். வசந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு நினைக்காத. நல்ல வாயில அசிங்கமா வந்து திட்டி விட்டுருவேன். இவ்வளவு நேரம் என் பிள்ளையில போட்டு அடி நான் அடிச்சிருக்கேன் வீட்ல ஒரு வேலை பார்க்கலன்னு சொல்லி. அதனால 2 பொட்ட பிள்ளைகள் இருந்தாப்புல வீட்ல எல்லா வேலையும் பார்த்துருமாக்கும். பூமாரி சொல்லி அது எல்லா வேலையும் பார்க்கும். அந்த பிள்ளை அம்மையோட கஷ்டம் தெரிஞ்சு எல்லா வேலையும் வீட்ல பார்த்து வைக்கும். நான் பெத்ததெல்லாம் அப்படி கிடையாது. நான் பெத்தது அதுக்கும் மேலதான் இருக்கு. ஒரு சோறு கூட போட்டு சாப்பிட மாட்டேங்கி. சோத்தையும் நான் தான் போட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டி இருக்கு. ஏக்கா, இப்படி அவ பெத்த பிள்ளையிலேயே இப்படி கோவத்தோட திட்டுறீல. அப்ப என் மாமியாருக்குலாம் என்னை பார்த்து எவ்வளவு கோவம் வரும்னு இப்பதான் தெரியுதுக்கா. எனக்கு அப்பப்போ ஞாபகம் தான் வருது. 2 பிள்ளைல பார்த்தா எங்க ஒன்னி மாதிரியே வந்துருவாங்களோ, மாமியார்ட்ட போய் சீரழிஞ்சிருவாங்களோ ஒண்ணு. ஏக்கா, ஆமா சின்ன பொண்ணு, நிஜமாவே எனக்கு அப்படிதான் பயமா இருக்கு. நான் அவ்வளோ மோசமாக்கா இருக்கேன் பயப்படுற அளவுக்கு? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? சரி, அப்போ ஒரு 4 நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். எப்படி இருக்கணும்னு எனக்கு பழக்கி விடுங்க. எதுக்கு? என் புருஷனோட சீரழி இருக்குன்னு காணாதா? இன்னும் ஒன்னிய வச்சு சீரழிடுமா? வேண்டாம் தாத்தாயே. சரி போங்க, துணி சுமந்துக்கிட்டே நிக்கிய. நானும் போய் வேலையை பார்க்க போறேன். ஆமா அக்கா, இவளுக்கு துணியை துவைச்சு கொடுத்ததுன்னு காணாத என்னைய வேற சுமக்க விட்டுட்டா. போய் வச்சுட்டு வந்தா நான் வீட்டுல வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏ உமா, வெயிட் இல்லைன்னா நான் ஏன் உன்னையும் சும கூட போறேன்? போகும்போது எப்படி கொண்டு போனா அந்த மாதிரி வரும்போது கொண்டு வந்திருக்க மாட்டேனா? அது அலசா துணின்னு கையில ஒன்று தலையில ஒன்று கொண்டு போயிட்டேன். இப்போ அலசன உடனே வெயிட் தாங்க முடியல. அதான் வாந்தலையில வச்சு விட்டுருக்கேன். சரி, நான் உன்னை ஒன்னும் சொல்லல. வா போவோம். சரி அக்கா, போயிட்டு வரேனே, அப்புறமேட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வாங்க. சரி ராணிக்கா, நானும் போறேனே. போய் மாட்டை ஊத்து கட்டணும். பால்கார வந்துருவான். நீங்களும் போய் வேலையை பாருங்க.